ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் என் ஹஸ்பண்டும் மதுரைக்கு போயிருந்தோம். அப்போது ஒரு ஹோட்டலில் மட்டன் சுக்கா சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டு. அதே மாதிரியே செஞ்சு தாயேன் அப்படின்னு கேட்டாங்க. சரி நம்மளும் செஞ்சு பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம்னு ட்ரை பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாமா? வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், அப்புறம் தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கறி லீவ்ஸ் ஆஞ்சி வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் ஆனியன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் நிறையவே தேவையான அளவு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் எடுத்து போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரை நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் வதக்குறதே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். அப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம். அதை லாஸ்ட்டு தாளிக்கீழே போடுறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் நம்ம கழுவி வச்சுருக்க கறியை போட்டுடணும். மட்டனை நல்லா போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடுங்க. நம்மளுக்கு தேவையான அளவு. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் நம்ம கட்டியாக கிரேவி தான் செய்ய போகிறோம். அதனால் அந்தளவுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை மட்டும் நம்ம ஊற்றிக்கிடுவோம். அப்புறம் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு அவ்வளோதான். நம்ம மட்டனை இப்போ தனியாக வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சுக்காவுக்கு தேவையான மசாலாவெல்லாம் நம்ம அரைக்கணும். அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுன்னு பார்த்துடலாமா? மல்லி 4 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், அப்புறம் 5 காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க, 8 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, 2 பட்டை, அப்புறம் 7 கிராம்பு, அப்புறம் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கடாயில் போட்டு வறுக்கணும். ரொம்பவும் வறுத்துடக்கூடாது. ஓரளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப கருகுனா டேஸ்ட் மாறிடும் நம்மளுக்கு. இதை லைட்டாக ஹீட் ஆகிற வரை மட்டும் நம்ம வறுத்து வச்சுக்கிட்டா போதும். இதை மிக்சியில் நல்ல பவுடராக ஆகிற வரை நல்லா திரிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் பரபரன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் மையாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் நம்ம தனியாக வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த வெங்காயத்தை தூக்கி இதில் போடலாம். அப்புறம் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளியையும் போட்டு நல்லா வதக்குவோம். அப்புறம் வதக்கிட்டு நம்ம வேக வச்ச மட்டன் நல்லா வெந்துட்டு அந்த மட்டனை தூக்கி இதில் ஊற்றிடுவோம். ரொம்ப ஈஸி தான், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் அதே அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பொடி இதான் சுக்காவுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். அந்த பொடியை தூக்கி நம்ம போடணும். இதுதான் சீக்ரெட் மசாலா. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரே ஒரு திருப்பு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நல்ல அது சுண்டை வத்துற வர நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். சுக்கா அந்த பதத்துக்கு வர்ற வர நல்ல தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வற்ற விட்ருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். நல்ல தண்ணிலாம் வற்றி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான். லாஸ்ட்டு மல்லி இலை தூவி அரைக்கிற வேண்டிதான். நல்ல தண்ணிலாம் வற்றி சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் சமையலை கண்டிப்பாக எல்லோரும் பாராட்டுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.